ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ரீசெண்டாக பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீவ் வந்து போயிட்டு தான் இருக்கு. அண்ட் இருந்தாலும் வந்து Jan 20 அன்னைக்கு வந்து பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஸோ எதுக்காண்டி அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு வந்து கனமழை தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு. அண்ட் முக்கியமாக வந்து பொங்கல் அன்னைக்கு வந்து வெயில் தான் முக்கியமாக அடிக்கும். பட் அன்னைக்கு வந்து நிறைய மாவட்டத்துக்கு வந்து மழை பெஞ்சதை வந்து பார்க்க முடியும். இந்த நிலைமையில வந்து மழை பெய்யறனால மீண்டும் கனமழை தொடருமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பேசிக்காக ஸ்கூல் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றியும் அப்புறம் எஜுகேஷன் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன். மறக்காமல் இப்போ வந்து பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். ஆக்சுவலி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் மீண்டும் வந்து கனமழை தொடர போது சொல்லிட்டு வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே வந்து தமிழ்நாட்டில் டிசம்பர் வரைக்கும் தான் வந்து அதிகபட்சமாக கனமழை தொடரும். அண்ட் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதமும் வந்து மோஸ்ட்லி கனமழை தொடரும் சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு தகவல் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஆக மொத்தத்தில் இந்த மாதங்கள் ஃபுல்லாகவே வந்து கனமழை தொடர தான் போகுது. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் வந்து கிடையாது. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு வந்து ஜனவரி 21 வரைக்கும் தமிழ்நாட்டில் கனமழை தொடரும் சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு வேற லெவலான ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. மேபி உங்கள் ஏரியாவில் நிறைய வந்து அதிகபட்சமாக கனமழை பெய்யுது அப்படின்னா விடுமுறை அளிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குன்னே சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக கிடைச்ச நியூஸ் படி வந்து என்னென்ன மாவட்டத்துக்கெல்லாம் கனமழை தொடர போது சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது மொதல் மாவட்டமே வந்து எந்த மாவட்டம் சொல்கிறாங்க அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் தான் சொல்கிறாங்க. தஞ்சாவூரில் அதிகபட்சமாக பெய்யும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி நான் சொல்கிறேன். அண்ட் ரெண்டாவதாக வந்து என்ன மாவட்டம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா திருவாரூர் தான். அங்கேயுமே வந்து அதிகபட்சமாக பெய்யும் சொல்லிட்டு இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. அப்புறம் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கும் வந்து பெய்யும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து மயிலாடுதுறை, அப்புறம் வந்து புதுக்கோட்டை அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம், இந்த மாதிரி மாவட்டத்துக்கு வந்து கனமழையாக தொடரும் சொல்லிட்டு இப்போ தகவல் கிடச்சிருக்கு. அண்ட் மற்றபடி வேறு என்ன மாவட்டத்துக்குலாம் அதிகபட்சமாக பெய்யும் சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம வந்து ராமநாதபுரம் பார்த்துட்டோம், அப்புறம் வந்து புதுக்கோட்டை பார்த்துட்டோம், அப்புறம் வந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் வந்து அதிகபட்சமாக பெய்யும் சொல்லிட்டு தகவல் கிடச்சிருக்கு. அப்புறம் திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்துக்கும் வந்து அதிகபட்சமாக பெய்யும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து காரைக்காலுக்கும் வந்து அதிகபட்சமாக கனமழை தொடரும் சொல்லிட்டு இப்போ தகவல் கிடச்சிருக்கு. ஆக மொத்தத்தில் இந்த மாவட்டம் ஃபுல்லாகவே மோஸ்ட்லி இந்த தூத்துக்குடி அப்புறம் வந்து கன்னியாகுமரி ஃபுல்லாக வந்து கடலோரத்தில் இருக்கிற ஏரியா. ஸோ அங்கேயுமே வந்து அதிகபட்சமாக பெய்யும் சொல்லிட்டு இப்போ தகவல் கிடச்சிருக்குன்னே சொல்லலாம். அண்ட் மற்றபடி சென்னையிலலாம் வந்து மழைகள் பெய்யாதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் எப்பயும் போல தான் கிளைமேட் வந்துருக்கு. ஸோ அதனால மேபி இந்த லிஸ்ட்டில் வந்து சென்னை மாவட்டம் வந்து வரதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்புகள் உள்ளது. அதிகபட்சமாக கனமழை பெஞ்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக விடுமுறை அளிக்க அதிகபட்சமாக வந்து வாய்ப்புகள் உள்ளதுன்னே சொல்லலாம். ஜனவரி 21 வரைக்கும் கனமழை தொடரும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நிறைய மாவட்டம் இதில் வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. நீங்கள் பார்க்குற ஏரியாவில் வந்து மழை பெய்யுதா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் எனக்கு தெரியும் இந்தந்த மாவட்டத்துக்குலாம் வந்து பெய்யுது அப்படின்னா. நான் இருக்கிற ஏரியாவில் மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் மழைகள்லாம் வந்து இல்லை. ஸோ பெஞ்சிச்சு ஆனால் வந்து இப்போ பெய்யலை. ஸோ ஓகேவா, அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மழை அதிகமாக பெஞ்சுன்னா விடுமுறை அளிக்க அதிகபட்சமாக வாய்ப்புகள் உள்ளது. அண்ட் மற்றபடி இந்த வீடியோ எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஸ்கூல் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன்ஸ் நியூஸ் அப்புறம் வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.